திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா. பால் பொங்கியதும் பெண்கள் குலவையிட்டு சங்கு ஊதி பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அண்ணா சிலை அருகில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கே சஞ்சீவிநாதன் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். விழாவை முன்னிட்டு வளாகத்தில் குடில் அமைத்து 18 அடுப்புகளில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு யார் பானையை முதலில் பொங்குவது என எதிர்பார்ப்போடு பொங்கல் வைத்தனர். பால் பொங்கும் போது பெண்கள் குலவையிட்டும் சங்கு ஊதியும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் வைப்பதற்கான பானைகள் மற்றும் அரிசி, வெல்லம், நெய், முந்திரி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் அக்கட்சியினர் வழங்கினர். பால் பொங்கியதும் தேங்காய், வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை தட்டி வைத்து வழங்கினர். பானையில் பொங்கலிட்டு கரும்புகள் படைத்தும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சியினர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து மழலை சிலம்பாட்டம் நடைபெற்றது. விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன் கலந்து கொண்டார். திருப்பத்தூர் நகர பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா. பால் பொங்கியதும் பெண்கள் குலவையிட்டு சங்கு ஊதி பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அண்ணா சிலை அருகில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கே சஞ்சீவிநாதன் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். விழாவை முன்னிட்டு வளாகத்தில் குடில் அமைத்து 18 அடுப்புகளில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு யார் பானையை முதலில் பொங்குவது என எதிர்பார்ப்போடு பொங்கல் வைத்தனர். பால் பொங்கும் போது பெண்கள் குலவையிட்டும் சங்கு ஊதியும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் வைப்பதற்கான பானைகள் மற்றும் அரிசி, வெல்லம், நெய், முந்திரி, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் அக்கட்சியினர் வழங்கினர். பால் பொங்கியதும் தேங்காய், வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை தட்டி வைத்து வழங்கினர். பானையில் பொங்கலிட்டு கரும்புகள் படைத்தும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சியினர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து மழலை சிலம்பாட்டம் நடைபெற்றது. விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன் கலந்து கொண்டார். திருப்பத்தூர் நகர பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா. பால் பொங்கியதும் பெண்கள் குலவையிட்டு சங்கு ஊதி பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அண்ணா சிலை அருகில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கே சஞ்சீவிநாதன் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். விழாவை முன்னிட்டு வளாகத்தில் குடில் அமைத்து 18 அடுப்புகளில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு யார் பானையை முதலில் பொங்குவது என எதிர்பார்ப்போடு பொங்கல் வைத்தனர். பால் பொங்கும் போது பெண்கள் குலவையிட்டும் சங்கு ஊதியும் பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு மகிழ்ந்தனர்.